உலகம் முழுக்க காலநிலை மாற்றத்தால அதிகம் பாதிக்கப்படக்கூடிய 50 இடங்களின் பட்டியல்ல 9 இந்திய நகரங்கள் இடம்பெற்றிருக்கு. 80% மேற்பட்ட இந்திய மக்கள் இந்த மாவட்டங்கள்ல வசிச்சுட்டு வராங்க. எதிர்பாராத புயல்கள், வெள்ளங்கள், சீர்குலைக்க வைக்கும் வறட்சின்னு இந்த தாக்கத்தை எல்லாம் எப்படி குறைக்கிறதுன்றத இந்த தொகுப்புல பார்க்கலாம். வணக்கம், நான் சஜானா ஹுசைன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஈகோ இந்தியா நிகழ்ச்சி. காலநிலை மாற்றம் எளிதில் கணிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. விவசாயிகள், மீனவர்கள் போன்றவர்களின் வாழ்வாதாரமே வானிலை கணிப்புகளை நம்பிதான் இருக்கு. இந்தியாவில் அந்தந்த பகுதிகளில் வானிலை ஆர்வலர்கள் வானிலை கணிப்புகளை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாரும் வல்லுநர்கள் கிடையாது, ஆனா தங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது சமூக ஊடகங்கள்ல ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. லைவ் வெதர் இந்தியா, தேவேந்திர திரிபாதி, ஆந்திர பிரதேஷ் வெதர்மேன் போன்ற தன்னார்வல வானிலை கணிப்பாளர்கள் யூடியூப், எக்ஸ், முகநூல், இன்ஸ்டாகிராம் ஆகிய ஊடகங்களில் பரவலாக இருக்கிறார்கள். இந்த வல்லுநர்களில் மிகச்சிலரே முறையாக பயிற்சி பெற்றவர்கள். தனது 10 பருவத்திலிருந்தே பிரதீப் ஜான் பருவநிலை ஆர்வலராக இருக்கிறார். ஒரு தசாப்தத்திற்கு முன்னால் தமிழ்நாடு வெதர்மேன் என்ற பிளாகை தொடங்கினார். ஒரு தீவிர பருவகால நிகழ்வின் போது தங்கள் பகுதியில் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் சரிவர கிடைக்காததால் பிரதீப் வானிலை குறித்த பிளாகை தொடங்கி இருக்கிறார். நெய்வேலியில கிட்டத்தட்ட 12 மணி நேரம் மழை தொடர்ந்து பெய்யுது. ஆனா எந்த டிவில எந்த அப்டேட்டுமே இல்லை. ஒரு 500 மில்லிமீட்டர் 12 மணி நேரத்துல ஒரு இடத்துல மழை பெஞ்சிருக்குது. பெரும் மழை. எங்களுக்கு அங்க நெய்வேலியில இருக்கவங்க, ஏன்னா பிளாகர்ஸ் ஒரு ஊர்ல இருக்கனால எங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் எல்லாம் டக்குன்னு வந்துடும் எங்க மழை பெய்யுதுன்ட்டு. பொறியியல் மற்றும் கணிப்பொறி அறிவியலில் பட்டம் பெற்ற பிரதீப் தமிழ்நாட்டின் நகர்ப்புற உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு நிதி உதவி தரும் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறார். வானிலை என்பது அவரது பொழுதுபோக்கு மட்டுமே. தனது ஓய்வு நேரத்தில் இவர் இதை செய்கிறார். அதிகாரப்பூர்வமான வானிலை செய்திகள் சென்று சேராதவர்களுக்காக இவர் இந்த சேவையை செய்து வருகிறார். ஒரு காமன் சராசரியா ஒரு லேமேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை எப்போ ஆரம்பிக்கும், எப்போ முடியும், அது கனமழையா இருக்குமா இருக்காதா, இந்த தான் அவங்களோட கேள்வி. ஏன்னா அதை வச்சு அவங்க அந்த டிசிஷன் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அதை வச்சு பிளான் பண்ணிப்பாங்க. வெளில போகணுமா போக வேண்டாமா, அந்த மாதிரி விஷயங்கள். மீனவர் அஜயை போன்றவர்கள் இதனால் பயன்பெறுவார்கள். இவர் தென்சென்னைக்கு உட்பட்ட நீலாங்கரையில் வசிக்கிறார். நவம்பர் மற்றும் டிசம்பரில் வங்கக்கடலில் தீவிர புயல்கள் உருவாகும் நேரத்தில் கடலுக்கு செல்பவர்களுக்கு துல்லியமான வானிலை கணிப்பு இருந்தால் மட்டுமே மீன் பிடிக்க செல்வது குறித்து முடிவு எடுக்க முடியும். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர், டிவியில் மட்டும்தான் இந்த வெதர் ரிப்போர்ட்லாம் வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபோன்லேயே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தினைக்குமே வந்து டெய்லி அப்டேட் பண்ணுறாங்க. காற்று இவ்வளோ இருக்கும், விண்டு இருக்கும், மழை, புயல், இதை பற்றின விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து நம்மளும் கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கும் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி ரிப்போர்ட் கேட்டு நம்ம அதுக்கேற்ற மாரி ஃபிஷிங் போய்க்கலாம். இந்த பருவநிலை இன்ஃப்ளூயன்சர்கள் இந்திய வானிலை ஆய்வு மையம் பொதுத்தளங்களில் வெளியிடப்படும் தரவுகளையும் தனிப்பட்ட அவதானிப்புகள், தாங்களாக சேகரித்த வெப்பநிலை மற்றும் மழை அளவுகள் ஆகியவற்றை வைத்து கணிப்புகளை செய்கின்றனர். பொதுப்பட்ட தகவல்களை கொண்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கான வானிலையை இவர்களால் கணிக்க முடிகிறது. பல விவசாயிகள் சமூக ஊடக வானிலை கணிப்புகளை வைத்து தற்போது திட்டமிடுகிறார்கள். ஹேமலதா 20 ஆண்டுகளாக வயலில் வேலை செய்து வருகிறார். அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான மழைக்காலம் இவருக்கு சவாலான காலகட்டம். அதனால் வந்து சோசியல் மீடியா, இந்த ஃபோனு இதெல்லாம் வந்து எனி டைம் அப்டேட் பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பெருமழை பெய்யுதா இல்லை புயல் வருதா, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து பயிரை பாதுகாக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்துன்னு இருக்கோம். எந்த மாதிரினா, இப்போ நிறைய தண்ணி நின்றுதுன்னா பயிர் எல்லாமே அழுகி போயிடும். அந்த மாதிரி அழுகாத அளவுக்கு கால்வாயை வெட்டி விடுவோம். கால்வாயை வெட்டி விடும் போது தண்ணி வந்து பயிரில் தேங்காத அளவுக்கு வெளியே போயிடும். இணையத்தின் வானிலை இன்ஃப்ளூயன்சர்களை பற்றி தொழில்முறை வானிலை கணிப்பாளர்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கும் பல லட்சம் மக்கள் அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லையும் பின்பற்றுகிறார்கள். கடல் நீர்மட்டம் அதிகரிச்சு நிலத்தடி நீர் குறைஞ்சிட்டு வர தென்னிந்தியாவின் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடலோர மாவட்டத்துல ராஜஸ்தான் மாநிலத்துல பின்பற்றக்கூடிய ஒரு பழமையான நீர் சேகரிப்பு முறையை கையாளுறாங்க. இதன் மூலமா பல குடும்பங்களுக்கு குடிநீரும் கிடைக்குது. அது என்ன நீர் சேகரிப்பு முறைன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீட்டுக்கான நீரை தேடி சேகரிப்பது இந்த பெண்களுக்கு கூடுதல் சுமையை தருகிற வேலையாக இருக்கிறது. தென்னிந்தியாவில் இருக்கும் ஒரு வறண்ட பகுதியில் காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டிருக்கும் குடிநீர் பிரச்சனைக்கு ஒரு எளிமையான பழைய முறை தீர்வாக இருக்கிறது. தங்கா என்பதுதான் அந்த மழைநீர் சேகரிப்பு முறை. கடலுக்கு மிகவும் அருகில் இருக்கும் பகுதிகளில் குடிநீருக்காக நிலத்தடி நீரை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். ஆனால் உப்புத்தன்மை அதிகமாவதாலும் கடல் நீர் உட்புகுதலாலும் 10 அடிக்கு மேல் ஆழமாக செல்லும் போது உப்பு நீரே கிடைக்கிறது.
உப்புத்தன்மை இரட்டிப்பாகி இருக்கிறது. சில இடங்களில் அது 3 மடங்காகவும் உயர்ந்திருக்கிறது. இது மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. உள்ளூர் நிர்வாகம் மற்றும் ஜிஸ் ஆகியோருடன் ரங்கலட்சுமி இணைந்து பணிபுரிகிறார். இவர் பணியாற்றும் கிராமப்புற இந்தியாவில் நீர் பாதுகாப்பு மற்றும் காலநிலை தகவமைப்பு என்ற இந்தோ ஜெர்மானிய திட்டத்தின் மூலம் கடலோர கிராமங்களின் காலநிலை தாங்குதிறனை அதிகரிக்கிறது. இவர்கள் பரிந்துரைக்கும் ஒரு தீர்வு தங்கா. இதன் மூலம் கிராமப்புற வீடுகளில் மழைநீர் சேமித்து வைப்பதற்கு கான்கிரீட் அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இது ஒரு சம்ப் போல இயங்குகிறது. இது ஒரு கான்கிரீட் அமைப்பு. நிலத்துக்கு அடியில் இருக்கும் ஒரு நீர் சேமிப்பு தொட்டி. நீரை சேகரித்து இங்கு சேமிக்கிறார்கள். இது மிகவும் எளிமையான அமைப்பு. ஆனால் நீர்க்கசிவு இல்லாதபடி இவற்றை கட்ட வேண்டும். நுண்ணுயிரிகள் பாதிக்காத வகையில் இதை நன்றாக மூட வேண்டும். இது ஒரு வட்டமான திறந்த வெளி கிணறு. இதன் சுற்றுவட்ட பரப்பு அதிகமாக இருக்கும். இதில் நெடுங்காலம் நீரை சேமிக்க முடியும். நீர் தட்டுப்பாடு இருக்கும் காலகட்டத்தில் நீரை சிறப்பாக பயன்படுத்த முடியும். தங்காவின் மேற்புறத்தில் இருக்கும் சரிவான பகுதியில் மழைநீர் விழுந்து அங்கிருந்து பிறகு தொட்டிக்குள் சேகரிக்கப்படுகிறது. தங்காவில் 30,000 முதல் 60,000 லிட்டர் வரை நீரை சேமிக்க முடியும். 8.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த கட்டுமானத்தை உருவாக்க ஓராண்டு ஆனது. இப்போது 2 கிராமங்களில் தங்காவை உருவாக்கி இருக்கிறோம். இந்த 2 கிராமங்களில் 150 வீடுகளுக்கு இதனால் பயன் ஏற்பட்டிருக்கிறது. தீவிர கோடை காலத்தின் 4 மாதங்களில் இதை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். வீட்டின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது பெண்களின் வேலையாக இருக்கிறது. பெண்கள் உள்ளூர் நீர் ஆதாரங்களில் ஒன்றான ஊரணிக்கு சென்று நீரை சேகரிக்கிறார்கள். ஆனால் கிராமங்கள் மாறி வருவதால் ஊரணிகள் அழிந்து வருகின்றன. பல ஊரணிகள் ஒழுங்காக பராமரிக்கப்படுவதில்லை. ஆகவே கோடையில் பெண்களுக்கு நல்ல நீர் கிடைப்பதில்லை. இந்த கடலோர கிராமங்களில் இருக்கும் பெரும்பாலான பெண்கள் விவசாய கூலிகளாக இருக்கிறார்கள். முழு நாள் வேலை செய்த பிறகு நீரை தேடுவது அவர்களுக்கு கடினமான வேலையாக இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு தங்கா ஒரு நல்ல தீர்வை தருகிறது. எங்களுக்கு இந்த டாங்கா வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் சிரமம் இல்லை. அது மழை பெஞ்சாத்தே அந்த டாங்காவுக்கும் தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லை. அது தண்ணி மழை பெய்யல ஃபுல்லாக சேர்த்து வச்சுருவோம். தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 குடம் 3 குடம் யூஸ் எடுத்துருவாங்க. தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா 5 குடம் எடுத்துக்கிடுவாங்க. அது வந்து ஒரு 3 மாதத்துக்கு எடுத்தனாலும் கொஞ்சம் அடுத்த ஊருக்கு கிராமத்துக்கு போகாமல் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிறோம்னு அப்படியும் எடுத்திருக்காங்க. நீர்பிடிப்பு பகுதியும் தங்காவும் கிராமவாசிகளுக்கானது. அதை பராமரித்து நீர் விநியோகம் செய்யும் பொறுப்பு அவர்களுடையது. இதன் மூலம் நீர் பாதுகாப்புக்கான ஒரு பரவலாக்கப்பட்ட அமைப்பு உருவாகிறது. தேவைக்கு ஏற்ப தங்காவை பெரிதாகவோ சின்னதாகவோ மாற்றிக்கொள்ளலாம். இதை பிற இடங்களில் செயல்படுத்துவதும் எளிதானதாக மாறி இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இங்கே வந்து மழை ஒரு தொடர்ச்சியாக ஒரு பகல் நைட்டு 2 நாளைக்கு தொடர்ச்சியாக பெஞ்சினாக்க ஃபுல்லாயிரும். அதே மாதிரி வெயில் காலங்களில் வந்து தண்ணி வேகமாக கிடைக்கலைனாக்க இதிலேருந்து அள்ளிட்டு போய் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப எல்லாருமே மக்கள் பூரா வரவேற்கிறாங்க. இன்னமும் இதை பார்த்துட்டு தான் முடியும். பக்கத்து ஊர்லேயும் இதே மதிப்பீடில் அங்கேயும் ஒரு டேங்கா கட்டி அதுவும் இன்றைக்கி நல்லா செயல்பாட்டில் இருக்குது. இன்னும் 2 ஊருக்கு கட்டி கொடுத்தாலும் அது வந்து எங்களுக்கு தேவைப்படும். உப்பு நீரை வடிகட்டி பல வழிகளில் சுத்தப்படுத்துவார்கள். அதுவே பெண்களுக்கு கூடுதல் வேலையாக இருந்தது. ஆனால் இப்போது தங்காவின் உதவியோடு இவர்கள் இலகுவாக நீர் சேகரிக்கிறார்கள். அதிக நேரம் செலவழிக்காமல் வீட்டின் நீர் பாதுகாப்பை உறுதி செய்கிறார்கள். பாரிஸ்ல இந்தியாவில் இருக்கிறது போலவே ஒரு கோடைக்கால பிரச்சனை இருக்கு. அதுதான் அதீத வெப்பநிலை மற்றும் வெப்ப அலைகள். இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம நகரங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன யுக்திகளை பயன்படுத்தலாம், அந்த வெப்பத்தை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பாரிஸின் வெப்பநிலை 1885 முதல் இப்போது வரை 2.3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருக்கிறது. ஆனால் பாரிஸின் பிற பகுதிகளில் 1.7 டிகிரி செல்சியஸ் மட்டுமே அதிகரித்திருக்கிறது என்று ஒரு சமீபத்திய ஆராய்ச்சி சொல்கிறது. அதனால் இப்போது பாரிஸை குளிர்விப்பதற்காக பல லட்சம் யூரோக்கள் முதலீடு செய்யப்படுகின்றன. இந்த நகரம் ஒரு மிதமான காலநிலைக்கு ஏற்ப கட்டமைக்கப்பட்டுள்ள நகரம். உலகிலேயே அடர்த்தியாக கட்டப்பட்டுள்ள நகரங்களில் ஒன்று. அதனால்தான் இங்கு வெப்பம் அதிகமாக உணரப்படுகிறது. இங்கு இருக்கும் செயின்ட் மார்ட்டின் கால்வாய் ஏற்கனவே நீச்சலுக்கு திறந்து விடப்பட்டுள்ளது. சீன் நதியில் குளிப்பதற்கு 3 குளிக்கும் இடங்கள் திறக்கப் போகிறோம். கான்கிரீட் தரைகளை நீக்கி மழைநீரை மண் உறிஞ்ச ஏதுவாக மாற்ற இருக்கிறோம். இதனால் காற்றும் குளிர்விக்கப்படும். பொது கட்டடங்களின் மீதும் வெப்ப தடுப்பு பூச்சிகளை பூச இருக்கிறோம். நகரின் பல பகுதிகள் இப்போதே பசுமையாக மாறி இருக்கின்றன.
பிளேஸ் டி லா நேஷன், தெற்கு பாரிஸில் இருக்கும் ரவுண்டானா ஆகிய இடங்கள் நகர்ப்புற காடுகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் நகரத்தை குளிர்விப்பதில் மரங்களுக்கும் பங்கு இருக்கிறது. சீன் நதி ஒரு திறந்தவெளி நீச்சல் குளமாக மட்டுமல்லாமல் நகரத்தை குளிர்விக்கவும் உதவுகிறது. சுற்றுச்சூழலை பாதிக்காத இந்த குளிர்விக்கும் அமைப்பு ஃப்ராச்சூர் டி பாரிஸ் என்று அழைக்கப்படுகிறது. நகரத்தை சுற்றி இருக்கும் 700 கட்டிடங்களில் உள்ள நீர்க்குழாய்களோடு நிலத்தடி நீர்க்குழாய்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. சென்ட்ரல் கனடாவில் இருக்கும் இந்த குளிர்விக்கும் அமைப்பின் மையத்தை நாம் நேரில் சென்று பார்ப்போம். இந்த பம்புகள் குளிர்நீரை அமைப்புக்குள் செலுத்துகின்றன. குளிரூட்டிகள் மூலம் நீர் குளிர்விக்கப்படுகிறது. இதன் செயல்பாட்டின் தொடர்ச்சியாக வெப்பம் வெளியேறுகிறது. அந்த காற்று சீன் நதியில் வெளியிடப்படுகிறது. அதன் நீர் 2ஆம் கட்ட வலைப்பின்னலுக்குள் செல்கிறது. இப்படிதான் இது இயங்குகிறது. ஒரு வழக்கமான குளிரூட்டும் அமைப்புக்கு தேவையான மின்சாரத்தில் பாதி அளவிலான ஆற்றல் இந்த குளிரூட்டும் அமைப்புக்கு தேவைப்படுகிறது. இந்த ஆற்றல் புதுப்பிக்கத்தக்க மூலங்களிலிருந்து, குறிப்பாக சூரிய மின்சாரத்திலிருந்து வருகிறது. இப்போது இந்த அமைப்பில் 90 கிலோமீட்டர் நீளம் கொண்ட குழாய்கள் இருக்கின்றன. அடுத்த 20 ஆண்டுகளில் இதை 3 மடங்காக உயர்த்துவதற்கு நிறுவனம் திட்டமிடுகிறது. ஃப்ராச்சூர் டி பாரிஸ் போன்ற அமைப்புகள் நதிநீரை வெப்பமாக்குகின்றன. உயிரி பல்வகைமையை பாதுகாக்க அது ஓரளவுக்குத்தான் பாதுகாப்பானது. இவை ஒரு முழு நகரத்தையும் குளிர்விக்காது. இந்த அமைப்புகளின் மூலம் எந்த கட்டிடங்களை குளிர்விக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்க வேண்டும். ஃப்ராச்சூர் டி பாரிஸ் போன்ற அமைப்புகள் நதிநீரை வெப்பமாக்குகின்றன. அது ஒரு கட்டத்துக்கு மேல் அதிகரித்தால் நதியின் சூழல் தன்மைக்கும் அதில் இருக்கும் உயிரினங்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த அமைப்புகளால் மொத்த நகரத்தையும் குளிர்விக்க முடியாது. அதனால் கட்டடங்களை தேர்ந்தெடுத்து குளிரூட்டும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் ஃப்ராச்சூர் டி பாரிஸை பள்ளிகளுடன் இணைக்கப் போகிறார்கள். சில பள்ளிகள் ஏற்கனவே பசுமையான தெருக்கள், நடைபாதைகள் மூலம் பயன்பெறுகின்றன. நகரத்தில் மிதிவண்டிகளை விட கார்கள் அதிகரித்து வருகின்றன. ஆனால் எல்லோரும் மிதிவண்டிகளை பயன்படுத்த அதிகரித்தால் அது ஒரு சரியான தீர்வாக இருக்காது. இது கூட்டமான பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை அதிகரிக்கிறது. சில திட்டங்கள் அவ்வளவு சர்ச்சைக்குரியவை அல்ல. இந்த புதிய அமைப்பு சூரிய ஒளி அதிகமாக இருக்கும் போது நிழல் தரும். இது வடக்கு பாரிஸில் இருக்கும் குறைவான வருமானம் கொண்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கு உதவுகிறது. கூரைக்கு கீழே 10 டிகிரி வரை வெப்பநிலை குறைவாக இருக்கும். அங்கே ஒரு நீர் தெளிப்பு அமைப்பு வைத்திருக்கிறோம். இந்த பட்டனை அழுத்தினால் 20 நொடிகள் நீர் வரும். உங்களால் நீரை உணர முடிகிறது இல்லையா? எதிர்காலத்தில் பாரிஸில் கோடைக்காலம் இன்னும் வெப்பமானதாக மாறும்போது இது போன்ற தீர்வுகள் கூடுதல் முக்கியத்துவம் பெறும். உங்க நகரத்துல அதிக வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஏதாவது தனித்துவமான வழிகள் பின்பற்றப்படுதா? அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.